ஹாய்ப்பா. இன்னைக்கு நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறப்பா, தஞ்சாவூர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறப்பா. என்னோட சேனலை பார்க்கும் அனைவரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஊற்றிக்குவேன். ஆனால் கடலை நான் சமைக்கிறப்ப அந்த வாடை தெரியாது. இங்கே பாருங்கப்பா, இது வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும்ப்பா. தாளிக்கிறதுக்கு இதை போட்டுக்கணும்ப்பா. இது வந்து கிரேவி மசாலாவை தயாரிக்கிறது. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம்ப்பா இந்த தக்காளி அதிலேயே போட்டுக்கணும்ப்பா. வதக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்கப்பா. அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கும். வதங்கி முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்கப்பா. ஏன் இது போடுறோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காண்டி தான் நம்ம சேர்க்கறதுப்பா. வைக்கணும்லப்பா. இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு வச்சுக்கோங்க. ஆற வச்சு அரைங்க. இல்லைன்னா மூடி உங்களுக்கு எம்பிக்கிட்டு வரும். ஆற வச்சுருங்கப்பா. அதை இது கிரேவிக்கான மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அரைச்சி இதை பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை எப்படி செய்யணும்னு நம்ம பார்ப்போமா. இதுப்பா வதக்கிறதுப்பா. தாளிப்புப்பா, ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய், லவங்கப்பட்டை, பூவு, இது அப்படியே தாளிக்கிறதுப்பா. இது கருவேப்பிலை 2 போட்டுக்கோங்கப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிப்போம். அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுங்கப்பா. அப்போ தான் கொஞ்சம் சட்னி நல்லா வதங்கும். நல்லா வதங்கிருச்சுப்பா. இப்போ தக்காளி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பேஸ்ட்டில் தக்காளி அதிகமாக வச்சதுனால இங்கே வதக்கிறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன்ப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்கப்பா. போட்டு ஒரு வதக்கிடுங்க. அடுத்ததுப்பா, இது நான் அரைச்ச கரம் மசாலா பொடிப்பா. அடுத்தது வீடியோவில் நான் போடுறேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா கரம் மசாலா பொடி. அடுத்தது இது சிக்கன் மசாலா. இதுவும் நானாப்பா தயாரித்தது. கிலோ எடுத்துருக்கிறேன் நான் சிக்கனு. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போடுங்கப்பா. 3 ஸ்பூன். அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கோங்கப்பா கலருக்கு. மிளகாத்தூள் நான் ஒவ்வொருத்தவங்க உரப்புக்கு சாப்பிட்ற தகுந்த மாதிரி போடுவாங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் சாப்பிடுவோம், அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. இல்லை உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணாலும் நீங்கள் கொஞ்சம் கம்மி வேணாலும் பண்ணிக்கோங்க. அவ்வளோப்பா. கொஞ்சம் மசாலா வேகட்டணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும்ப்பா. ஏன்னா கொஞ்சம் மசாலாலாம் வேகணும், அது தண்ணி. இதுப்பா இது 1/4 கிலோ சிக்கன்ப்பா. இது கழுவி மஞ்சத்தூள் லைட்டாக தான் போட்டு உப்பு போட்டு கசுரி வச்சுருக்கிறேன். இதை இந்த மசாலாவோட போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்கப்பா. அப்போ தான் அந்த உப்பு உரப்பெல்லாம் அந்த சிக்கனோட போய் சேரும். சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அந்த இதுலேயே வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்ட உப்பு உரப்பெல்லாம் அப்போ தான் சிக்கனோட போய் சேரும்ப்பா. இப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அப்படியே வச்சு சிம்மில் வச்சு இப்படி மூடிக்கோங்கப்பா. இப்போ நான் வதக்கி வச்சேன் பார்த்தீங்களா அந்த மசாலா, அதை நான் இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டு வரேன்ப்பா. அது வரைக்கும் இந்த சிக்கன் சிம்மில் வச்சு வெந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. பேஸ்ட் அரைச்சாச்சுப்பா. மூடி வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் சிக்கன். நல்லா கமகமான வாசம் வருது பார்த்தீங்களாப்பா. நான் ஊற்றின எண்ணெய் இந்த பார்த்தீங்களா பிரிஞ்சு வருது. இந்த டயத்தில் தான் இந்த பேஸ்ட்டை போடணும்ப்பா. தண்ணி ஊற்றிப்பா தேவைக்கேற்ப கொஞ்சம் கலந்து இப்படி ஊற்றிக்க வேண்டியதாப்பா. சிக்கன் ரெடியாக போகுது. ஏற்கனவே உப்பு கொஞ்சம் வதக்கிறப்ப போட்டுருந்தேன்னப்பா. இப்போ சும்மா கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணுன்னா நீங்கள் அப்புறமா உங்களுக்கு போட்டுக்கோங்கப்பா.
வாங்கப்பா பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுப்பா. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்றுப்பா, கொத்தமல்லி தழை இருந்தால் அதில் தூவி விட்டுக்குங்கப்பா, இன்னும் வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலைப்பா. கொத்தமல்லி தழை இருந்தால் இன்னும் போட்டுக்குங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. பாய்.